தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/6/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 150:2. அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நான் உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் வல்லமையுள்ள அதிசயமான அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய காரியங்களெல்லாம் செய்து உன்னை உயர்த்தி உன்னையும் உன் சந்ததிகளையும் தலை நிமிர செய்துள்ளனே, நீ என்றும் என்னை போற்ற வேண்டும், இதைத்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் என்று நம்மிடம் கேட்கின்றார். பிரியமானவர்களே, அவர் பொன்னோ பொருளோ காணிக்கையோ விரிகுழம்பு உள்ள காளைகளையோ ஆடு மாடுகளையோ நம்மிடம் கேட்கவில்லை. அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நாம் பிறருக்கு எடுத்து கூறி அவரை போற்ற வேண்டும், புகழ வேண்டும், பாட்டினால் துதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆகவே அவர் நமக்கு செய்துள்ள இந்த ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நாம் நினைத்து அவருக்கு என்றும் நன்றியுள்ளவராக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை துதித்து பாட வேண்டும். பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமற்ற செயல்களை நாம் நினைவில் கூட செய்யக்கூடாது. நாம் உலக மனிதர்கள் தான், அறியாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் தெரியாமல் அவரை வேதனைப்படுத்தும் அளவிற்கு ஏதேனும் பேசிவிடுவோம், செய்துவிடுவோம். ஆனால் அவர் கூறுகின்றார், நான் என் ஆவியை உன் இதயத்திற்குள் வைத்து கல்லான இதயத்தை உன்னிடமிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே அனுதினமும் அவருடைய ஆவியால் நம்மை நிரப்ப வேண்டும் என்று, அவருடைய ஆவி நம் இதயத்தை வாசம் பண்ண வேண்டும், இதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாம் அனுதினமும் அவருடைய ஆவியை நமக்கு அனுப்ப வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபித்தோம் என்றால், நாம் அவருக்கு நோக செய்கின்ற, அவரை வேதனைப்படுத்துகின்ற காரியங்களை செய்யாமல் அவரை மகிமைப்படுத்துகின்ற காரியங்களை செய்து அதன் மூலம் அவரை மென்மேலும் மகிமைப்பட வைக்கலாம். ஆகவே அவருடைய ஆவிக்காக, அவருடைய தூய ஆவியானவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர் நமக்கு செய்துள்ள இந்த அதிசயமான காரியங்களுக்காக அவரை போற்றி புகழ்வோம், நன்றி கூறுவோம், சாட்சி கூறி அவருடைய அன்பை எடுத்துக் கூறுவோம். ஜெபம். அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் செய்துள்ள இந்த அதிசயமான காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். நன்றியப்பா. நாங்கள் இதை சாட்சியாக எடுத்துக் கூறுவோம். என்றும் உம்மை மகிமைப்படுத்தும் வளைவில் உமது ஆவியை பெற்று அதன் மூலம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி வாழ கிருபை தாங்க. உமது பரிசுத்தாவினுடைய வரத்தை, பரிசுத்தாவின் கிரியையை எங்கள் இதயத்தில் ஊற்றி எங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புக்கும் உமது ஆவியை அனுப்பி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.